நண்பர்களுக்கு வணக்கம். சந்திர அதியோகம். சந்திர அதியோகம் என்பது பௌர்ணமி சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருந்து அவருடைய ஒளிவீச்சு அவர் இருக்கும் இடத்திலிருந்து 6 7 மணி அவர் ஒளிவீச்சு சென்றடையும். இதவே நாம் சந்திர அதியோகம் என்போம். அதில் சுப சந்திர அதியோகம் என்பது இயற்கை சுபகிரகங்களாகிய குரு, சுக்கிரன், புதன் போன்ற இந்த மூவரும் சந்திர அதியோகத்தில் இருந்து அவர்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் கூட பரவாயில்லை. 6 12 இருக்கலாம், நீசமாக இருக்கலாம், பகைமையாக இருக்கலாம், அஸ்தமனமாக கூட இருக்கலாம். இருந்தாலும் கூட இந்த சந்திர அதியோகம் என்பது இந்த அனைத்தையுமே சரிகட்டும். சந்திரனுடைய ஒளி என்பது பூமிக்கு அருகில் இருப்பதால் அந்த பௌர்ணமி சந்திரன் கூடிய அவருடைய ஒளி கிடைத்து இந்த கிரகங்கள் புத்துணர்வு பெறும். இதுவே நாம் சந்திர அதியோகம் என்கிறோம். ஆனால் இந்த சந்தியோகம் சனி, செவ்வாய், ராகு, கேது போன்ற பாவர்களுக்கு இல்லை. இந்த சந்திர அதியோகம் என்பது இயற்கை சுபர்களாகிய குரு பகவானுக்கும், சுக்கிர பகவானுக்கும், புதனுக்கும் மட்டுமே இந்த சந்திர அதியோகம் அதியோகம் நீசமாக இருந்தாலும் கூட பரவாயில்லை. இந்த சந்திர அதியோகம் அந்த நீசத்தையும் ஈடுகட்டும். இதுவே நாம் சந்திர அதியோகம் என்கிறோம். சந்திர அதியோகத்தில் இருக்கக்கூடிய இந்த சுபர்கள் திசை வரும்போது உங்களை வாழ்வின் மேன்மைக்கு கொண்டு செல்வார்கள். இதில் நான் பல ஜாதகங்களை நான் பார்த்து பிறகுதான் உங்கள் சொல்ல அதோட என்னுடைய குருநாதர் எனக்கு அருளியதும் நானும் பல ஜாதகங்களை ஆராய்ச்சி செய்யும்போது இங்கே இந்த கட்டத்தில் ஒருவர் கஷ்டப்படுவாரே என்று நாம் கணிக்கும் போது அந்த கணிப்பு தவறாகிறது. அதை இந்த சந்திர அதியோகம் அந்த கஷ்டத்தை ஈடுகட்டுகிறது. சந்திர அதியோகம் இந்த கஷ்டத்தை குறைக்கிறது என்றே சொல்லலாம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். திருக்குறிப்பு தொண்டன், ஜோதிட நிலையம், காரைக்குடி. நன்றி, வணக்கம்.